ஆஸ்பிரண்ட்ஸ் இப்போ அப்கமிங் நியூ கேலண்டர் எக்ஸ்பெக்டட் நியூ கேலண்டரை நம்ம டெலகிராம் குரூப்பில் போட்டு அதில் நிறைய பேர் டவுட்ஸ் இருந்து அந்த டவுட்ஸ் அண்டு ஐபிபிஎஸ் பிஓக்கு இதில் வேக்கன்சியில் நிறைய இம்பேக்ட் இருக்க போது அதை எப்படி டேக்கிள் பண்ணலான்னு தான் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அண்டு நம்ம ஆப்டிவ் வித் ஏகே சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் கொண்டு போயிட்டுருக்கோம். டிஎன் பேங்கர்ஸ் பிகினர்ஸ் சேனலில் அஃபேர்ஸ் க்ளவுடில் தான் AK10 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணி இந்த பிடிஎஃப்பை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் ஃப்ரீயாக நம்ம யூடியூப் சேனலில் டிஎன் பேங்கர்ஸ் பிகினர்ஸ் சேனல் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த வேக்கன்சி இம்பேக்டையும் ஆஸ்பிரண்ட்ஸுடைய சில பல டவுட்ஸையும் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஆஸ்பிரண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஒரு சஜஷன் சொல்கிறேன். ஆகாஷ் ஜாதவ் சாரை பற்றி எந்தவித நெகட்டிவும் நம்ம டெலகிராம் குரூப்பில் பேசக்கூடாது, ஓகேங்களா? நம்ம டெலகிராம் குரூப்போட லிங்க் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒரு சில விஷயங்கள் தவறதுக்கான காரணம் என்னன்றதை சொல்லிவிட்டு ஐபிபிஎஸ் வேக்கன்சியை பற்றி பேசலாம், ஓகேங்களா? சாரே சொல்லுவார், ப்ரெடிக்ஷனுக்கும் இன்ஃபர்மேஷனுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும். மேபி வரலாம், வராமையும் போகலாம் அப்படின்னு சொன்னால் அது இப்போ எஸ்பிஐ வரும், எஃப்சிஏ வரலாம், எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், என்ஐசிஎல் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா அது என்ன அர்த்தம்னா அதுக்கான பிளான் அங்கே எஸ்பிஐ கிட்டேருந்து ஏதாச்சும் மூவ் ஆனால் அவங்க ஐஆர் அத்தாரிட்டிஸ் ஏதாச்சும் அவங்க இன்ஃபர்மேஷன் கிடைச்சா அவர் ஷேர் பண்ணுவார். ஆனால் இந்த டேட்டில் தான் பர்டிகுலராக 16 ஆகஸ்ட் தான் ஐபிபிஎஸ் பிஓ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றது இன்ஃபர்மேஷன், கன்ஃபார்ம்டு நியூஸை தான் அவருக்கு பர்டிகுலராக அந்த டேட்டெல்லாம் போட்டு சொல்லுவார். அந்த டேட்டு போட்டு சொல்லும்போதே இது நடந்தால் நடக்கலாம், நடக்காமையும் போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார்னா இன்ஸ்டியூஷன்கிட்டேருந்து ஒரு மூவ் நடக்குது, அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலைன்னு அர்த்தம். இதே டிசிஎஸ் அயான் இருக்கு இல்லையா, அதில் அவங்க டேட் புக் பண்ணால் அந்த இன்ஃபர்மேஷன் சாருக்கு கிடைக்கும், ஏதோ வகையில் அவருக்கு கிடைச்சிது. அந்த இன்ஃபர்மேஷனை தான் நமக்கு முன்னாடியே சொல்கிறாரு. அவர் முன்னாடியே நமக்கு இன்ஃபார்ம் பண்ணுறதுனால தான் இப்போ நம்மளுடைய ப்ரிப்பரேஷனில் நம்ம சேஞ்சஸ் பண்ணுறோம். கரெக்டு தானுங்களா? இப்போ நீங்கள் ஆர்ஆர்பி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணால் ஐபிபிஎஸ் பாஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஐபிபிஎஸ் பிஓக்கு படித்தா ஆர்ஆர்பிக்கு பாஸ் பண்ண முடியாது. நான் 100% சொல்கிறேன். நிறைய மென்டர்ஸ் இதை வந்து எல்லா சிலபஸும் ஒன்று, எல்லா எக்ஸாம் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. நான் சொல்கிறேன் பாருங்கள், அது எப்போனா நீங்கள் கற்றுப்பீங்க தெரியுமா? லேர்னிங் கற்றுக்கிற விஷயத்தில் எல்லா எக்ஸாமுக்கும் ஒன்று தான். ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த இடத்துல ரெண்டுமே மாறும். ஐபிபிஎஸ்க்கு பிஓக்கு ஒரு மாதிரி பண்ணணும், ஐபிபிஎஸ் கிளர்க்குக்கு ஒரு மாதிரி பண்ணணும், ஆர்ஆர்பிக்கு ஒரு தனியாக ஒரு மாதிரி பண்ணணும். இதெல்லாம் ஈஸியாக அப்ரோச்சபிள் கொஷின்ஸாக இருக்கும். மாடரேட் கொஷின் பண்ணணும். இங்கே வந்து நீங்கள் கோட இன்இக்வாலிட்டி, கோட இன்புட் அவுட்புட், கோடு டைரக்ஷன், ஹை லெவல் பசில், மர்ன லெவல் பசில், அந்த சீரியஸ் இந்த சீரியஸ், அதெல்லாம் வேஸ்ட்டு, ஓகேயா? பர்டிகுலராக அப்ரோச் பண்ணக்கூடிய அளவு இருக்கக்கூடிய கொஸ்டினை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணால் ஆர்ஆர்பி எக்ஸாமை தட்டி சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். அதே நீங்கள் டெஸ்ட்டு விட்டுட்டு ஒரு கான்செப்டில் இறங்கி தெளிவாக அந்த ரொம்ப பெரிய கொஸ்டினை கூட உட்காந்து பொறுமையாக கிராக் பண்ணுற அளவுக்கு உங்களுடைய நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணிக்கலான்னா ஐபிபிஎஸ் பிஓ மாதிரி எக்ஸாம்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம். இப்போ நம்ம நவீன் சார் மெயின்ஸ் கிளாஸஸ் கொடுக்குறாரு, அதில் நிறைய கமெண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். இப்போ தான் நான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம், இந்த அப்ரோச் இப்போ தான் படிக்கிறேன், இப்போலாம் நல்லா இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரி நிறைய வீடியோ கொடுங்கன்னு கேட்குறீங்க. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சும்மா அங்கங்கே பெருக்கி போட்டு அந்த அதாவது இன்புட் என்னது டைம் அண்ட் ஒர்க்குனா என்ன, 5 பேர் சேர்ந்து ஒரு ஒர்க்கை செய்கிறாங்க, 10 பேர் சேர்ந்து ஒரு ஒர்க்கை செய்கிறாங்க, 2 பேர் சேர்ந்து செஞ்சால் என்ன, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக நீங்கள் யூடியூப்பில் பார்ப்பீங்க. இந்த மாதிரி ஹை லெவல் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுறது ஒரு பிஸ்னஸாக இருக்குது. இப்போ அந்த ஹை லெவல் கொஸ்டின்ஸை தான் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். கொஞ்சம் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ண தான் அவருக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் வந்து எனக்கு வியூஸ் வந்தால் என்ன வர கட்டிக்கிறேன், நான் கண்டினியூ பண்ணுவேன். நான் லாங் டேர்மாக ப்ராக்டிஸ் பிளான் பண்ணியிருக்கேன். பட் அவர் இருக்கக்கூடிய டைமில் உங்களுக்காக ஆஸ்பிரண்ட்ஸ்க்காக ஒரு விஷயத்தை பண்ணுறாருன்னா அதுக்கு நீங்கள் சப்போர்ட் கொடுங்க. பிஓ எக்ஸாமை பொறுத்தவரை கான்செப்டில் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ நம்ம டைவர்ட் ஆகி எங்கேயோ போயிட்டோம். ப்ரெடிக்ஷன், இன்ஃபர்மேஷன் ரெண்டும் வேறு. இந்த மாதிரி இந்த ஆர்கனைசேஷன் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு பிளான் பண்ணுது. இவர் தான் சொன்னார் எஃப்சிஐ எக்ஸாமுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ட்டு. இப்போ எஃப்சிஐக்கான நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப் கிடச்சிருக்கு. அண்டு அவங்க எப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்கன்றது அவங்க கையில் தான் இருக்குது. திடீர்னு அவங்க பிளானை கேன்சல் கூட பண்ணுவாங்க. எஸ்பிஐ பிஓக்கும் எஸ்பிஐ கிளர்க்கும் அப்படி தான் பண்ணாங்க. டிசம்பரில் டேட் புக் பண்ண டேட்டை அவங்க போஸ்ட்போன் பண்ணும்போது இந்த மாதிரி 1-2 மிஸ்டேக்ஸ் ஆகும். ஆனால் அவர் சொல்லி எத்தனையோ எக்ஸாம்ஸ் நான் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி முன்னாடியே ரெடி ஆகியிருக்கேன்.
நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் எழுதி அந்த மாதிரி கிளியர் பண்ணவங்களே நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் 2019லேருந்து 2020 கொரோனா டைமில் ஐபிபிஎஸ் கிளர்க்கு முன்னாடியே வரப்போகுதுன்னு ஃபஸ்ட்டு இவர் தான் சொன்னார். அதுக்கு முன்னாடி நாங்கள் டிசம்பரில் தான் இருந்தோம். முன்னாடியே வரப்போகுதுன்னு இவர் தான் சொன்னார். ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை கிடைச்சி அவரை ஷேர் பண்ணுறதுனால தான் நம்மளுடைய ப்ரிப்ரேஷனை அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்க முடியும். உதாரணத்துக்கு இப்போ நான் சொன்ன மாதிரி தான் இது ஹை லெவல், இதுக்காக நம்ம இனிமேல் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? இது இப்போ கான்செப்டை நல்லா ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஆர்ஆர்பி எக்ஸாம் வரும்போது ஸ்பீடில் ப்ராக்டிஸ் பண்ணிடலாம். ரொம்ப பர்ஃபெக்டான டைம். இப்போ இதில் வந்து கான்செப்டை கிராக் பண்ணால் மட்டும் போதும். ஐபிபிஎஸ்ஸை பொறுத்தவரை அதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஆர்ஆர்பி பொறுத்தவரை ஸ்பீட் ப்ராக்டிஸ். இப்போ நம்ம கான்செப்டை படிச்சுட்டு போனால் நவம்பர், டிசம்பர், ஜனவரி ஃபுல்லாக உட்காந்து ஸ்பீடாக போட்டு சொல்லுங்க. டெஸ்ட் போடுங்க, செக்ஷனல் டெஸ்ட் போடுங்க, டாபிக் டெஸ்ட் போடுங்க, என்ன டெஸ்ட் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஸ்பீடை எடுத்து தூக்கி மேலே வச்சுருங்க. ஓகேங்களா? ஆனால் பிஓ எக்ஸாம் பொறுத்தவரை உங்களுக்கு நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் அதை கிராக் பண்ண முடியும். ஒரு செக்ஷன் நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னா கூட மற்ற செக்ஷன்ஸை வச்சு கிளியர் பண்ணிடலாம். அந்த வீக்காக இருக்கிற செக்ஷனில் கரெக்டாக கிளியர் பண்ணால் போதுமானது தான். பட் ஆனால் எந்த ஒரு செக்ஷன் இங்கிலீஷ் கரண்ட் அஃபேர்ஸை தவிர எந்த கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் இங்கே பர்டிகுலராக வேறு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். ஆர்ஆர்பிக்கு வேறு மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும். புரியுதுங்களா? இல்லைனா வேறு மாதிரி எக்ஸாம் ஆகிடும். ஆர்ஆர்பியில் ஜென்ரல் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். ஐபிபிஎஸ்பிஓக்கு பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸ் அதிகமாக படிக்கணும். ஸோ அப்போ தான் நம்மளால் பாஸ் பண்ண முடியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இவர் கொடுக்குறதுனால தான் நமக்கு கிடைக்குது. இப்போ நீங்கள் பாட்டுக்கு ஆர்ஆர்பி எக்ஸாம் கம்ப்யூட்டர் அவேர்னஸ் ஸ்பீடாக போடுறேன், ப்ரிலிம்ஸ் கொஸ்டின் எடுத்து போடுறேன், இந்த மாதிரியே நீங்கள் படிக்கிறீங்க. டக்கு நோட்டிஃபிகேஷன் வருது, 60 நாள் எக்ஸாமு. அந்த 60 நாள் உங்களால் படிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக 60 நாளில் படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸுக்கும் 90 நாள்லேருந்து படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த 90ன்றது ப்ரிலிம்ஸுக்கு இன்னும் 90 நாள் இருக்குது, மெயின்ஸுக்கு ஃபர்தர் 1.5 months இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது 80-90 நாள் நீங்கள் மெயின்ஸுக்கு படிக்கிறீங்கன்னா வேறு லெவலில் மெயின்ஸ் கிராக் பண்ணலாம். நம்ம நவீன் சாவிடியெல்லாம் அப்படி இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான். அதனால் அவரை நம்ம டெலகிராம் குரூப்பில் யாரும் அவரே பேச வேண்டாம். ஓகேங்களா? பிகாஸ் இவர் மட்டும் இல்லை, இன்னும் சில பேர் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்குறவங்க இருக்காங்க. அதனால் அது அவங்களுடைய பர்பஸ் என்ன, நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக படித்து பாஸ் பண்ணிக்கிட்டோம், சீக்கிரமாக இன்ஃபர்மேஷன் கொடுத்துடலாம். அவர் அதை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேங்களா? அவரை சொல்கிறதுனால நமக்கு எவ்வளோ பெனிஃபிட் இருக்குது. அதனால் அவரை திட்ட வேண்டாம். ஓகேங்களா? புதுசாக வந்தவங்களுக்கு தெரியாது அவர் யார், இதுக்கு முன்னாடி அவர் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்தாரு, என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு. இவர் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணுறாரு. ப்ரெடிக்ஷன் கிடையாது, இன்ஃபர்மேஷன் கிடைச்சா சொல்லுவாங்க. ப்ரெடிக்ஷன்ன்றது என்னென்னா அந்த ஆர்கனைசேஷன் இந்த மாதிரி மூவ் பண்ணுது, அதனால் வர வாய்ப்பு இருக்குதுன்னு அவர் சொல்லுவார். அதை சொல்லிடுவார் அவரே. ப்ரெடிக்ஷன்ட்டு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னால், சான்சஸ் இருக்குதுன்னு சொன்னான்னா ப்ரெடிக்ஷன். இந்த டேட்டில் எக்ஸாம் வருது, 100% உண்மை இல்லை அப்படின்னா ப்ரெடிக்ஷன். இந்த எக்ஸாமில் டேட் வருதுன்னு அடித்து சொல்லுவார், அது இன்ஃபர்மேஷன். அதை நம்ம தான் புரிஞ்சுக்கணும், அதை அவர் சொல்ல மாட்டார் நமக்கு. நான் இவ்வளோ நாளாக பார்த்துட்ருக்கேன்ல. அண்டு இன்னொரு சார் கூட அது மாதிரி பண்ணுறாரு. இன்னும் இன்டர்னல் சோர்ஸஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, இவர் மட்டும் கிடையாது. ஓகேங்களா? இவர் ஓப்பனாக வெளியே சொல்லுவார், சில பேர் வெளியே சொல்ல மாட்டாங்க. ஸோ தயவு செஞ்சு பிடிச்சிக்கோங்க. அப்புறம் வாங்க டவுட்ஸ்குள்ளே போகலாம். வேக்கன்சிஸ் பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். வேக்கன்சிஸ் ஆஸ்பிரண்ட்ஸ், வேக்கன்சிஸில் ஆர்ஆர்பி ஐபிபிஎஸ்பிஓ முன்னாடியே உங்களுக்கு வேக்கன்சிஸ், ஐபிபிஎஸ் கொஞ்சம் லேட்டாக வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே வர்றதுனால நிறைய நாட் ரிப்போர்ட்டட் அப்படிங்கிற இஷ்யூ வரும். ஓகேங்களா? அப்போ உங்களுக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் வந்ததுனால நாட் ரிப்போர்ட்டட் வர்றதுனால மேபி இனிஷியல் ஸ்டேஜில் உங்களுக்கு ஐபிபிஎஸ்பியோடைய வேக்கன்சிஸ் கம்மியாக இருக்கலாம். யாரெல்லாம் ப்ரிலிம்ஸில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி எக்ஸாமை கிளியர் பண்ணுறீங்களோ அதிகமான சான்சஸ் மெயின்ஸில் இருக்குது. ஏன்னா ஃபைனலில் வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகிரும் டெஃபினெட்லி. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் இந்த ப்ரிலிம்ஸும் சரி மெயின்ஸும் சரி, மெயின்ஸும் தான் கொஞ்சம் முன்னாடியே வருது இல்லை, 1.5 month முன்னாடி வருது. அதுக்கு முன்னாடி நிறைய பேங்க் நாட் ரிப்போர்ட்டில் தான் இருக்கும். அப்படி அந்த ஸ்டேஜ் வைஸை யார் கரெக்டாக கிராக் பண்ணின்றீங்களோ சும்மா போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வந்தாலும் இந்த வருஷம் பாஸ் பண்ணிடலாம். ஏன்னா ஃபைனலில் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். இது எப்படி சார் நீங்கள் சொல்கிறீங்கன்னா 2020 கொரோனா வந்த வருஷம் வேக்கன்சி 1500 தான். நான் 2017 ஃபீல்டில் இருக்கேன், 19 மெயின்ஸ் எழுதிட்டுருக்கேன். அந்த 2020 தான் நல்லா உனக்கு அந்த ஓரளவுக்கு நிறைய கற்றுக்கிட்டு இருந்த அந்த வருஷம். வேக்கன்சிஸ் கம்மியாக இருந்துச்சு, எனக்கு உடம்புக்கு சரியில்லை. எக்ஸாம் அப்போ கொரோனா டைம், லாக்டவுன் டைம் தான் போகல எக்ஸாம் எழுத. என் ஃப்ரெண்டு போய் எழுதிட்டு வந்தார். 2 பேர் ஒரே லெவலில் தான் இருந்தோம்.
ஃபைனல் வேக்கன்சி 4400 4200 சில்லற வந்துருச்சு. 4100 ப்ளஸ் வந்துருச்சு வேக்கன்சிஸ் ஃபைனலில். 1500க்கு அவங்க ரெக்ரூட் பண்ணி ரிசல்ட்டை விட்டு 4000 நடுவில் ஒரு 500 வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. அண்டு 4200 வேக்கன்சிஸ்க்கு ஃபைனல் ரிசல்ட் எடுத்ததுனால ஜஸ்ட் பாஸ் ஆனவங்க 2 மார்க்கில் 1 மார்க்கில் நிறைய பேர் எக்ஸாம் கிளியர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி இப்போ நடக்க வாய்ப்பு இருக்குது. இனிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வர்றதுனால 2 to 3 months முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் வருது. இதனால் சில பேங்க்ஸ் நாட் ரிப்போர்ட்டில் வந்தாக்கில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ப்ரிலிம்ஸில் நிறைய பேர் ஃபில்டர் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதை எப்படி ஷார்ட் அவுட் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்கு கொடுப்பேன். அதை நீங்கள் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் சில டவுட்ஸ் இருக்குது. கன்க்ளூஷன் என்னென்னா வேக்கன்சிஸ் நிறைய பேங்க் நாட் ரிப்போர்ட்டட் வரும். ஏன்னா நோட்டிஃபிகேஷன் முன்னாடியே வரப்போகுது. அதனால் ப்ரிலிம்ஸ்லேயே நிறைய பேர் ஃபில்டர் பண்ண வாய்ப்பு இருக்குது. அதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம கொடுப்போம். நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 2 சேனலையும் ஆப்டிவ் வித் ஏகே அண்ட் டிஎன் பேங்கர்ஸ். ஓகே, அடுத்து ஆஸ்பிரண்ட்ஸ் டவுட்ஸ் கிட்ட போகலாம். ஆஸ்பிரண்ட்ஸ் ஓகேங்களா? என்ன டவுட்டுனா ரிசல்ட் எப்போ வரும்? ஓகே, ரிசல்ட் எப்போ வரும்? ஆர்ஆர்பி பிஓக்கு ரிசல்ட் எப்போ வரும்? மேபி ஏப்ரல் 1 தான் வரும் ஆஸ்பிரண்ட்ஸ். ஏப்ரல் 1ஆம் தேதி தான் எல்லா விதமான எக்ஸாம்ஸ்க்கும். இந்த வருஷம் நம்ம எல்லா எக்ஸாமுக்கும் ஏப்ரல் 1ல் ரிசல்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேபி ஒரு நம்மக்கிட்ட ப்ரிஃபரன்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. இதுதான் ப்ரெடிக்ஷன். இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயந்தான் ப்ரெடிக்ஷன். என்ன அப்படின்னா ஏப்ரலில் ரிசல்ட் வர்றதுனால நமக்கு முன்னாடி ஐபிபிஎஸ்சில் பண்ண மாதிரி அவங்க எந்த ஜாப் உங்களுக்கு ப்ரையாரிட்டி அதிகம், ஏன்னா ஒரு ஆள் மல்டிபிள் எக்ஸாம் கிராக் பண்ண வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால் நிறைய பேர் எக்ஸாம் கிளியர் பண்ணுவாங்க. ஒரு ஆள் ஒரு எக்ஸாம் தான் பாஸ் பண்ண முடியும். இப்போ ஒருத்தர் ஐபிபிஎஸ் பிஓ ஐபிபிஎஸ் கிளர்க் 2மே பாஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கங்களேன். எதனா ஒன்று மட்டும்தான் எடுக்க முடியும் அந்த ப்ரெஃபரன்ஸ் கொடுத்துட்டோம்னா. அப்போ அதன்படி ஒரு வேக்கண்ட் காலியாக இருந்தால ஆட்டோமேட்டிக்காக எக்ஸாமில் அடுத்த ரேங்கிங்கில் இருக்கவங்களுக்கு அந்த வேக்கண்ட் போகும். இதை இந்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இது இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. லாஸ்ட் இயர் ஃபாலோ பண்ணல, அதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த விஷயம் வர வாய்ப்பு இருக்குது. ரிசல்ட் எல்லாத்துக்கும் ஏப்ரலில் தான் வரும். அதுக்கப்புறம் என்ன டவுட்டுன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ நோட்டிஃபிகேஷன் இன்பிட்வீனில் அந்த அக்டோபர் டைம் லைமில் சொன்னாங்களே அது வருமா சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க டவுட்டாக. நம்ம டெலகிராம் குரூப்பில் கேட்டீங்க. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், வாட் அபவுட் நெக்ஸ்ட் எஸ்பிஐ நோட்டிஃபிகேஷன். சார் பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா வரலாம், மேபி வரலாம், 100% உறுதி கிடையாது, வர சான்சஸ் இருக்குது. இதை தான் ப்ரெடிக்ஷன் சொல்லுவோம். ஆனால் இந்த கேலண்டர் இன்ஃபர்மேஷனில் இந்த டேட்டில் வரப்போகுது, ஏன்னா அதுக்கு ரீசனும் சொல்லிட்டாரு. ஸோ இது இன்ஃபர்மேஷன். எஸ்பிஐ நோட்டிஃபிகேஷன் வரலாம், தள்ளியும் போகலாம், முன்னாடியும் வரலாம். அது அப்ராக்சிமேட்டாக இப்போ எஸ்பிஐ எடுக்கக்கூடிய ஸ்டெப்ஸை வச்சு எடுக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன். அவங்க மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. எஸ்பிஐ பொறுத்தவரை ஃபைனல் கன்ஃபர்மேஷன் ஒன்று சொல்லுவார், அப்போ நம்ம அதை கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு எஸ்பிஐ கன்சிடர் பண்ண வேண்டாம். மேபி அந்த இடத்துல வரலாம், நீங்கள் ப்ரிப்பேர்டாக இருந்துக்கோங்க, மனசு தளர விட வேண்டாம். இதோட பர்பஸ் என்ன, எஸ்பிஐயில் நோட்டிஃபிகேஷன் வரதான் போகுது, அப்ராக்சிமேட்டாக இந்த டேட்டில் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது முன்ன பின்னா மாறலாம், யாரும் மனசை தளர விட வேண்டாம். இப்போ எஸ்பிஐ ஒழுங்காக பண்ணலைன்னா எஸ்பிஐ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. இதுக்கு தான் அது அவர் சொன்னதுக்கான வீடியோக்கான இன்ட்யூஷன் இதுதான். ஓகேங்களா? நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இதுதான். ஓகே, ஸோ ஃபர்தராக இந்த கேலண்டர் பற்றி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். நவீன் ஷேர் வீடியோ இந்த இடத்துல ஷோவாகும், பார்த்துக்கோங்க. என்னுடைய கரண்ட் அஃபேர்ஸ் சீரியஸ் இங்கே ஷோவாகும், அதையும் பார்த்துக்கோங்க. AK10 அப்படிங்கிற கூப்பன் கூட வச்சு கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கான வீடியோஸ் அஃபேர்ஸ்க்கு டெய்லி நான் கொடுத்துட்றேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.